உச்சநீதிமன்றம் ஆசிரியர் பணி மற்றும் பதவி உயர்வு சார்ந்து ஒரு தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பில் பதவி உயர்வுக்கு செல்ல வேண்டும் என்றால் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருக்குங்க. அதே மாதிரி பணியில் நீடிக்கணும் அப்படின்னாலும் டெட்டு அவசியம் அப்படின்னு தீர்ப்பில் சொல்கிறாங்க. இதில் 2011க்கு பிறகு பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் எல்லோருமே டெட்டு பாஸ் பண்ணி தான் வர்றாங்க. டிஆர்பி எழுதுவாங்க, அப்புறம் டெட்டு பாஸ் பண்ணி வர்றாங்க. இது ஆர்டி 2009 அடிப்படையில், அதாவது ரைட் டு எஜுகேஷன் சொல்லுவாங்க, கல்வி உரிமை சட்டத்தின் பிரகாரம் இந்த டெட் அப்படிங்கிறது வருது. இந்த டெட்டு அமல்படுத்துறது பார்த்திங்கன்னா 2011 ஜூலைக்கு தான் அமல்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா 1லிருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவனுடைய கல்வியில் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் குவாலிஃபைடு டீச்சர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஆர்டிஓட முக்கியமான ஒரு கருத்து. அதன் அடிப்படையில் தான் 2011 ஆசிரியர் நியமனம் இதில் டெட்டு வருதுங்க. இப்போ இந்த தீர்ப்பில் 2011க்கு முன்னால் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் டெட்டு பாஸ் பண்ணணும். 5 வருடம் அவங்களுக்கு பணிக்காலம் 5 வருடத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அவங்க பணியில் தொடரலாம். பதவி உயர்வு வேணும்னா டெட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 5 வருடத்துக்கு குறைவாக பணி உள்ள ஆசிரியர்கள் டெட்டு கண்டிப்பாக 2 வருஷத்துக்குள்ளே பாஸ் பண்ணணும். அப்படி எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னா நீங்கள் கட்டாய ஓய்வில் செல்லுங்கள். உங்களுக்கான சலுகைகள் அந்த டைமில் என்ன சலுகைகளோ அதெல்லாமே வழங்குகிறோம் அப்படின்னு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்குங்க. இதில் 2011க்கு முன்னால் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஆர்டி ஆக்ட்டுங்கிறது என்னன்னு தெரியாது. 2009க்குள்ள அந்த ஆர்டி ஆக்ட் பற்றி பேசுகிறாங்க. அதுக்கும் முன்னால் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு ஆர்டி ஆக்ட் என்னங்கிறது தெரியாது. அது அரசுக்கே என்ன அப்படிங்கிறது ஒரு சட்ட ரீதியாக தெரியாத ஒரு நிலையில் இருந்துச்சு. அந்த டைமில் டிஆர்பி மூலமாக ஆசிரியர்லேருந்து அப்பாயின்மெண்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த டீச்சர்ஸ்க்கு பணி நீடிக்கிறதுக்கு டெட்டு வேணும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒரு கேள்விக்குறியான, ஒரு ஆச்சரியமான, குழப்பமான ஒரு சூழலுக்கு இது கொண்டு போகுது. ஸோ நான் இப்போ இந்த 2011க்கு முன்னால் நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் பெரும்பாலானவர்கள் பார்த்திங்கன்னா ஒன்று டிஆர்பி எழுதி எக்ஸாம் பாஸ் பண்ணி குவாலிஃபை ஆகி ஆசிரியர் பணிக்கு வந்திருப்பாங்க, அல்லது அவங்க பார்த்திங்கன்னா குவாலிஃபைட் டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி டிஆர்பி மூலமாக எழுதி வந்திருப்பாங்க. சீனியாரிட்டி அடிப்படையிலையும் அவங்க நியமனம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆசிரியர்களுக்கும் பணி நீடிக்க டெட்டு வேணும் அப்படிங்கிறது ஒரு குழப்பமான சூழலாக இருக்குது. ஏன்னா சென்னையில் இதே கேஸ் விஷயமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும்போது பணியில் நீடிக்க ஆசிரியருக்கு டெட்டு வேண்டியதில்லை. இனிமேல் புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஆசிரியர்கள் கண்டிப்பாக டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும், பதவி உயர்வுக்கு டெட்டு வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் இப்படி சொன்னது பல்வேறு குழப்பத்தை ஆசிரியர் மத்தியிலையும் பொது சமூகத்திலையும் ஏற்படுத்துது. இதை அரசு கொஞ்சம் இதை உற்று நோக்கணும். தமிழக அரசாக இருந்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும் பாராளுமன்றத்தில் இந்த சட்டத்தினுடைய சில திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டிய நிலையில் நாம் இருக்கோம். பாராளுமன்றத்தில் மத்திய அரசு பார்த்திங்கன்னா ஆர்டி ஆக்டில் எந்த வருஷத்தில் அது அமலாகுதோ அந்த வருடத்திலிருந்து உள்ளதைத்தான் பொருத்தமாக நாம் பொருத்தணுமே ஒழிய அதுக்கு முந்தைய 10 வருடங்களுக்கு முன்னால் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு அதை கொண்டு செல்லுதல் அப்படிங்கிறது ஒரு சரியான நிலையாக இல்லை. இதில் மத்திய அரசு இதில் தீவிர கவனம் செலுத்தணும். அதே மாதிரி மாநில அரசும் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 2011க்கு முன்னால் இங்கே பணிபுரியும் ஆசிரியர்கள் செகண்ட் கிரேட் பிடியில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 1 லட்சத்துக்கு மேலே உள்ள ஆசிரியர்கள் இருப்பாங்க. அவர்கள் குழப்பமான ஒரு நிலையில் இருக்காங்க. ஸோ அதை தமிழக அரசும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலையில் இப்போ இருக்குங்க. அதனால் இது மறுசீராய்வு மனுவில் நீதிமன்றம் இதை பரிசீலிக்கணும் அப்படிங்கிறது தான் பரிசீலித்து 2011க்கு முன்னால் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு பணியில் தொடர டெட்டு தேவைப்படாது அப்படிங்கிற ஒரு கருத்தை மைண்டில் வச்சுக்கணும். 2011க்கு பிறகு அது பதவி உயர்வாக இருந்தாலும் சரி அல்லது பதவியில் சேர்வதற்காக இருந்தாலும் சரி அந்த குவாலிஃபிகேஷன் நாம் வைத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினுடைய கருத்தாக நான் இங்கே பதிவு பண்ணுறேனுங்க.